ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மெய் சீரீஸ்னு அன்னவர் அட்டலியே மெய்ஸ்டர் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம அவ்வளோலாம் பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்னவர் அட்டலியே மெய்ஸ்டர் சீசன் 1 எபிசோட் 7. நம்ம ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவனோட ஹோம் டவுனை நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு டீமன் கேர்ள் வந்து அங்க உட்ல எதையோ செதுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதான் அந்த டிராவலிங் மெர்ச்சன்ட்டோட டாட்டரா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஹீரோ கேக்குறான். ரொம்ப சூப்பரா இருக்கு, வெதர் நைஸா இருக்கு. நம்ம ஹீரோ எது பேசினாலும் அவ பேச மாட்டேங்கிறா. அந்த அப்பா ஹாஸ்ட் வில்லேஜ்ல யார கூடயோ பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சோ எனக்கு நானே தான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்குவோம். என் பேரு கார்ட், உன்னோட பேர் என்னது? நானும் எனக்கு நான் தான் பேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேரு ஹில்டு கார்ட் அப்படின்னு வா சொல்றேன். ரெயின்போ ஃபிளவரா உனக்கு காமிக்கிறேன். அது அழகா இருக்கு. நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட் பக்கமா கூட்டிட்டு போறான். இது செரி பழமா சூப்பரா இருக்குமே. நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே மயங்கி விழுந்தா இது பாய்சன் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு டக்குனு ஆன்டிடோட்டை ரெடி பண்றான். ரெயின்போ ஃபிளவர் வச்சு தான் நம்ம ஹீரோ ஆன்டிடோட்டை ரெடி பண்றான். என்னானாலும் ஹில்டு கார்டை காப்பாத்துவேன் அப்படின்னு தான் வாய் மூலியமா அவளுக்கு வாயிலேயே ஆன்டிடோட்டை ஊட்டுறான். இப்போ அப்படியே பிரசன்ட் டைம்ல என்ன காமிக்கிறாங்க. ஓ கனவா, பல வருஷங்களுக்கு முன்னாடி அது நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பக்கத்துல இருக்கிற வில்லேஜ்ல தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. சோ அதை பாக்குறதுக்காக தான் யுலிஷியா போயிருக்கா. தண்ணியை அடைச்சு வச்சுக்கிட்டு அந்த நோபல்ஸ் தரமாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு வில்லேஜ்கார் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னு கேட்டா மேல போயிருக்காங்க அப்படின்னு டான்ஸ் சொல்றான். சரி நான் பக்கத்துல வில்லேஜ்ல போயிட்டு நெகோஷியேட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி யுலிஷியா கிளம்புறா. ப்ளீஸ் இங்க தண்ணி எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பாட்டி வாகிட்ட கெஞ்சுறாங்க. இந்த ஊர்லயும் தண்ணி இல்லையான்னு யுலிஷியா பார்த்தா சீக்கிரம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கூப்பிடுறாங்க. இவ்வளவு தண்ணியை வச்சுட்டு இந்த வில்லேஜ்ல தண்ணி இல்லைன்னு சொல்றாங்களேன்னு பார்க்கும்போது இவ்வளவு நேரம் இந்த இடத்துல தண்ணி இல்ல, இப்பதான் திடீர்னு கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ தான் கிரியேட் பண்ணிருக்காங்கிறத யுலிஷியாவோ புரிஞ்சுக்கிறா. ஆமா யுலிஷியா, அந்த வில்லேஜ்ல ஏதோ பிரச்சனை வந்து அது சால்வ் பண்ணிட்டியா நம்ம ஹீரோ கேட்டா. அது வந்து நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க ஒரு கடவுளுக்கு பிரச்சனையை தீர்த்துட்டீங்கன்னு வில்லேஜர் சொல்லவும் அதுக்குள்ள அவங்க பிரச்சனையை தீர்த்துட்டாலா ஆசம் நம்ம ஹீரோ பாக்குறான். பட் நம்ம ஹீரோ தான் அதை சால்வ் பண்ணிருக்கான்னு அவனுக்கே தெரியல. கிஃப்டா வில்லேஜர்ஸ் சாப்பிட்றதுக்கு சில முட்டைகளை கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த மான்ஸ்டர் இன்சிடென்ட் ரிப்போர்ட் பண்றதுக்கு அந்தூரோட லாட பாக்குறதுக்காக லீசே போயிருக்கா. மார்க்ரேவ் டைக்கோன் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் லீசே சொல்றா. பிரின்சஸ் என்ன பார்க்க வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்றான். நான் இங்க தேர்ட் பிரின்சஸா வரல, அட்டாலியோட ரெப்ரஸன்டேட்டிவா வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மார்க்ரேவ் தான் சுயநலத்துக்காக மத்தவங்களோட பவரை யூஸ் பண்ணிக்கிடுவான். இவன் ஒரு ஃபாக்ஸ், கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். ராஜி கிறிஸ்டல் 500 மீட்டர் ரேடியஸ்க்கு மான்ஸ்டர் பியூரிஃபை பண்ணணும்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லவும் அதெல்லாம் ரூமர்ஸ், அவ்வளோ பவர்ஃபுல்லா எப்படி கிறிஸ்டலை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சார் கார்ட் மேல கண்ணா இருக்கான், அவர் யூஸ் பண்றதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. பிரின்சஸ் நீங்க இருக்கிற இடத்தோட டவுனுக்கு பேரனும் வைக்கல, அந்த இடத்துல வைஸ்ராயா அப்பாயிண்ட் பண்ணாதான் அந்த இடத்துக்கு பேர் வைக்க முடியும். மான்ஸ்டர்ஸை பார்த்து பயந்து அந்த டவுனுக்கு வைஸ்ராயா யாருமே வரல. ஸ்ட்ராங்கனால அந்த இடத்துக்கு வைஸ்ராயா அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அட்டாலியோட மெய்ஸ்டர் அதுக்கு தகுதியானவரா இருப்பாருன்னு சொல்லவும் சார் கார்ட் பத்தி இது நாள் வரை யாருக்கும் தெரியாது, பட் வைஸ்ராயானா அவர் பப்ளிக்கா வெளியே வந்தாவணுமே பிரின்சஸ் யோசிச்சா. சாரி, அவர் வைஸ்ராயாகிற டெசிஷனை நான் எடுக்க முடியாதுன்னு பிரின்சஸ் சொன்னாலே ரெப்ரஸன்டேட்டிவா வந்திருக்கீங்கன்னா ஃபுல் அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குமே. உங்க மெய்ஸ்டர் எத்தனை நைட்ஸோட உயிரை ஃபைட்ல சேவ் பண்ணிருக்காருன்னு சொல்ல ஹெல்ப் பண்றான்னு பிரின்சஸ் பார்த்தா ஆமா அந்த அட்டாலியா மாஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனவர், அவர் தான் தகுதியானவர்னு ஆல்ரைட் சொல்லியிருந்தா இப்படி சொதப்பீட்டியன்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் பிரின்சஸ் சொல்ல வரதுக்குள்ள ஏன் அவர் தகுதி இல்லாதவர், அவருக்கு திறமை கிடையாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் நேஷன்லயே இல்ல இந்த மொத்த வேர்ல்ட்லயே அவர் தான் டேலண்டட் ஆனவர் அப்படின்னு சொல்லவும் பிரின்சஸ் நீங்களே சொல்லிட்டீங்க, அப்ப அவர் தான் வைஸ்ராயா அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பக்கவா போட்டு வாங்கிட்டான். கார்ட்டுக்கு பதில் வேற ஒருத்தனை அட்டாலியா மாஸ்டர் நடிக்க சொல்லுவோமா அப்படின்னு யோசிச்சா அவர்கிட்ட மாதிரி நடிக்க யாரும் செட் ஆக மாட்டாங்க. அவ்வளவு சூப்பரான திறமையானவரை யாரால ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஆமா கார்ட் எங்கன்னு கேட்டா அவன் குழந்தை பக்கத்துல போக்கஸ் பண்ணிட்டு இருக்கான் யுலிஷியா சொல்லவும் நான் இல்லாம எப்படின்னு பிரின்சஸ் கேட்கறா. இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரு முட்டை கிடைச்சது, அந்த முட்டையில இருந்து உன்னை பொறிச்சு எடுக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதானு பிரின்சஸும் ஹாப்பி ஆகுறா. நம்ம பேசுறது கர்ட் பத்தி. கோல்டன் முட்டை போடுற வார்த்தை அவன் ஹேஷ் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு யுலிஷியா சொல்ல யுலிஷியா எக்க ஹேஷ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சவுண்ட் கேக்குது. ஹீரோ அட்டாலியா மைஸ்ட்ரா வந்ததுக்கு அப்புறமா மீமிகோக்கு இங்க ஒர்க் ரொம்பவே அதிகமா இருக்கு. தான் டீமன் சமன் பண்ணிருக்கான்னு அவனை அரெஸ்ட் பண்ணலான்னு போனா ஆல்ரெடி அவன் செத்து போய் கிடக்குறான். அந்த மார்லஃபஸை என்ன பண்ணலான்னு கேட்கவோ கார்ட் வேற அவளை அப்பப்போ பார்க்க வருவான்னு சொல்லியிருக்கான். அவளை இப்போதைக்கு உயிரோட வச்சிருப்போம், எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குன்னு மீமிகோ சொல்றா. பார்த்தா இங்க நம்ம ஹீரோ முட்டைக்குள்ள இருந்து ஒரு பொண்ணை ஹேஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். இதுதான் கர்ட்டோட பொண்ணான உங்க ஷாக் ஆகுறாங்க. நீ முட்டையை தானே பொறிச்சா, அதுல இருந்து எப்படி இந்த பொண்ணு வந்தா, அதுவும் அவளுக்கு ஒரு 3 வயசு ஆகுற மாதிரி தெரியுதுன்னு யுலிஷியா கேட்கறா. அவ பிறந்தோடனே இப்படிதான் இருந்தா நம்ம ஹீரோ சொல்றா. டேடி அப்படின்னு சொல்லி அவ நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. அதுக்குள்ள இருந்து வந்திருக்கானா ஆப்வியஸ்லி ஒரு ஹியூமன் கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு யுலிஷியா கேட்கவும் அது எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். இவ ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர், இவ நமக்கு சேஃப் இல்ல, இவளை கொல்றதை தவிர்த்து வர ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி யுலிஷியா சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். இவளை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி யுலிஷியா வந்து அந்த குழந்தைய வாங்க ட்ரை பண்றா. யுலிஷியா ப்ளீஸ் வேணாம், ஈவனவா மான்ஸ்டரா இருந்தாலும் கெட்ட மான்ஸ்டரா இருக்க மாட்டான்னு எனக்கு தோணுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவளுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த குட்டி பொண்ணு அம்மா அப்படின்னு சொல்லி யுலிஷியாவை பார்த்து கூப்பிடுவோம். என்னது நான் அம்மாவா அப்படின்னு சொல்லி யுலிஷியா ரொம்பவே வெக்கப்படுறா. உனக்கோ கோர்ட்டுக்கோ பிறந்த குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி லீசே இங்க டென்ஷன் ஆனா லீசேவியா அந்த குழந்தை அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுது. லீசே ஷாக் ஆகுறா. சீனாவை பிக் சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுது. ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு லீசே சொல்றா. பொண்ணை நல்ல குழந்தையா வளர்க்கறது
சாக்குராவோட பொறுப்பு, நாங்க நல்லபடியா இவளை வளர்க்குறோம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. So, அந்த குழந்தைய கொல்ல வேணா நம்ம ஹீரோ கையிலேயே கொண்டு போய் கொடுக்குறாங்க. இப்போ யுலிஷியா தான் முடிவு எடுக்கணும். ஸோ யுலிஷியாவுக்கு அந்த குழந்தைய கொல்ல மனசு வரல, வளர்க்கலாம் அப்படின்னே முடிவு பண்றா. இவளுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. கர்ட் தான் அவ அப்பான்னு கூப்பிடுறா. லீசே அண்ட் யுலிஷியாவை அம்மான்னு கூப்பிடுவா. ஒரோரின் வைக்கலாமா அப்படின்னு லீசை கேட்கவும் என் பேர் இதுல இன்க்ளூட் ஆகலையேன்னு அவ யோசிச்சுட்டு யுலிஷியா பேரையும் சேர்த்து யோகுரின் வைக்கலாம்னு சொல்லுவோம். யூ ஏன் அதுல ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு லீசையை கேட்கறா. அப்படியே இவங்க சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அம்மா ஃபைட் பண்றீங்களா அப்படின்னு இந்த குழந்தை கேக்குது. இல்ல அப்படின்னு அவங்க சமாதானப்படுத்துறாங்க. யோலி வானி மணி ஃபர்ஸ்ட் வச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு லீசை சொல்றா. அவ கூட இருக்கும்போது எல்லாரோட மைண்டும் ரிலாக்ஸிங்கா இருக்கு. ஸோ இவளுக்கு இந்த பேரை வைக்கலாம் நம்ம ஹீரோ ஆக்குரி அப்படின்னு முடிவு பண்றான். அதுக்கான அர்த்தம் 3 பாயிண்ட்டை கனெக்ட் பண்றது. நம்ம ஹீரோ யுலிஷியா லீசை 3 பேரையோ கனெக்ட் பண்றதுனால இந்த பேரை நம்ம ஹீரோ வச்சிருக்கா. குறி அப்படின்னு இவங்க கூப்பிடுவோம். குறி இந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு வா சொல்றா. நைட்டு யுலிஷியா கூட தான் அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அப்போ ஃபேண்டம் அந்த இடத்துக்கு வராங்க. அக்குரியான் சலைவாவை இந்த பேக்ல எடுத்து வச்சிருக்கேன், மிமிகோட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஹியூமன் இல்லைன்னா அட்லீஸ்ட் என்னென்னாச்சு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லி யுலிஷியா யோசிக்கிறேன். ஹீரோ ஆக்குரி தங்குறதுக்குன்னு ஒரு தனி வீடு பில்ட் பண்ணிருக்கான். அண்ட் இரும்பு டோர் வச்சோ பில்ட் பண்ணிருக்கான். ஏன்னா ஆக்குரி இந்த இடத்துல இருந்து வெளியே வரக்கூடாதுன்னு. மிமிகோட ரிசல்ட் வர வரைக்கும் ஆக்குரி இந்த இடத்துலயே இருக்கட்டும்னு இவங்க முடிவு பண்ணிருக்காங்க. சீனா அந்த குழந்தைய பாத்துக்கிறா. இவங்க கிளம்பலான்னு போனா என் கூட வந்து விளையாடுங்கன்னு சொல்லுவோம். வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா கூட வந்து விளையாடுறேன், அதுவரை பிக் சிஸ்டர் கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். நம்ம ஹீரோ சோகமா இருக்கான் அப்படிங்கறத யுலிஷியா பார்த்துட்டு சீக்கிரமே ஒர்க்கா முடிச்சுட்டு ஆகரி கூட போய் விளையாடலாம் சரியான்னு சொல்லுங்க. வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. சவுண்டுன்னு உங்க கேரேஜ் நிறுத்தி பார்த்தா ஆகரி உங்க கேரேஜ்குள்ள தான் உட்காந்துருக்கா. நான் விஷயம் மறைஞ்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. டோர்ல நான் ஏதாச்சும் கேப் போட்டிருப்பான், அது வழியாவே எஸ்கேப் ஆயிருப்பாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்டலியில இவ்வளவு தேடிட்டு இருப்பாங்க, இவன் நம்ம கூட தான் இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நீங்க யோசிக்கும் போது ஃபேண்டமால அந்த இடத்துக்கு மாறுவேஷத்துல வர ஒரு டிராவலர் வராங்க. இந்த மெசேஜ் அவங்க வழியா நம்ம குரூப் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு யுலிஷியா போறா. அதனாலதான் எல்லாருக்கும் திரும்பவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். அப்ப என்னாச்சுன்னு ஆக்கரி பாக்குறா. ஒன்னும் இல்ல, நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, பட் எல்லாம் நல்லதுக்கே நடக்கும் நம்ம நம்புவோம். ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்தாலும் அதை அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு யுலிஷியா சொல்றா. நீங்க தானே அந்த ஹீரோஸ், நீங்க தான் அந்த உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம். தாராளமா நான் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாங்க பண்றோம் அப்படின்னு ஆக்கரியோ சொல்றா. என்ன நடக்குதுன்னு யுலிஷியாக்கு ஒன்னும் புரியல. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ முட்டை பொறிக்க போறா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் வரும், இல்ல ஒரு லெஜெண்டரி டிராகன் வரும் அப்படிதான் நான் எதிர்பார்த்தேன். பட் ஒரு குழந்தை அதுக்குள்ள இருந்து வரும் அப்படின்னு நானும் யோசிக்கல தான். அண்ட் அந்த பொண்ணு ரொம்பவே மிஸ்டீரியஸா இருக்கா. என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.